ஹெல்த்தியான சுண்டைக்காய் ரசம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்லையே கொஞ்சம் சுண்டைக்காய் நிறைய தேவையில்லை, குறைந்த அளவு சுண்டைக்காயை பறித்து நம்ம அதை தட்டி கழுவிக்கலாம். பூரா விதையும் நம்ம கழுவி விட வேண்டாம், பாதி அளவுக்கு விதை அதில் இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு வாணலியை வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் நான் சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு, கறிவேப்பிலை ஒரு இனுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த வாசனை நறுமணம் வர்ற வரைக்கும் நான் அதை வதக்கிக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி. அதுக்கப்புறமா அதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், சுண்டைக்காய் ரசம்னுட்டு. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரசத்தை நம்ம தாளித்து விடணும். அதுக்கு வாணலியை வச்சு இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மூலிகைகளை போட்டு நம்ம ரசம் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும்போது கொஞ்சம் நமக்கு அதிகமாக சுவை கிடைக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம ரசம் செய்கிறதுக்கு தண்ணி மாதிரி வச்சு இந்த மாதிரி மூலிகை பொருள்களை நம்ம கொதிக்க விடுவோம். அதனால் கெட்டியாக வச்சதுன்னா அடிப்பிடிச்சிடும். தண்ணி மாதிரி கலந்து வச்சுட்டா தான் அது நல்லா உங்களுக்கு கொதிச்சு 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 நல்ல வாசனையோட ரசம் வரும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகு போட்டுட்டேன், அந்த கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளே கறிவேப்பிலை போட்டாச்சு. ஒரே ஒரு சிவப்பு மிளகா மட்டும் நான் அதில் கிள்ளி போட்டுக்க போகிறேன். இது எதுக்குன்னா ஒரு நல்ல வாசனையே கொடுக்கட்டும் அப்படிங்கிறக்காக. ஏற்கனவே காரத்துக்கு நம்ம குறுமிளகு சேர்த்துட்டோம், அதனால் வேறு எந்த பொருளும் வேண்டாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம அதில் சேர்த்துட்டோம் எண்ணெயிலேயே. ரசம்னா பெருங்காயம் போடணும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ நம்ம கரைச்சி வச்சதை அதுக்குள்ளே விட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை கலந்து கொடுத்துட்டு நம்ம கொதிக்க விடலாங்க. அது நல்லா கொதிக்கட்டும், நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விட்டுறணும். இதை நம்ம கொதித்ததுக்கப்புறமா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லி இருந்தால் அதுக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நம்ம வெறும் சூப் மாதிரி குடிக்கணும் அப்படின்னா சூப் மாதிரியும் நம்ம குடிச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அழகாக ஒரு சூப் பவுலில் ஊற்றி நீங்கள் அதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னாக்க குழந்தைங்க நல்லா சூப் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா குடித்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரசம்ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. See you, bye bye, best wishes.